புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே திருமணமாகி 3 ஆண்டுகளே ஆன நிலையில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டத்தில் இறங்கி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? ஆசை மகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர் கண்ணீரில் மூழ்கி கரைந்துள்ளனர். கட்டிய கணவன் அடித்து தூக்கில் ஏற்றி மகளை கொன்றதாக ஊரே கொதித்தெழுந்து கிடக்கிறது. இளம்பெண் மர்ம மரணத்தில் நீடிக்கும் மர்மம் விலகுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கலம்பாவூர் கும்பத்தன்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாரதி என்பவர் திருமயம் அருகே உள்ள மணவாளங்கரை கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவரை 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 வயதில் குழந்தை இருக்கும் நிலையில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல அவர்களுக்குள் குடும்ப தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது பாரதி தனது வீட்டிற்கு போன் செய்து கணவர் அடிப்பதாக கூறி அழுதுள்ளார். எப்போதும் போல குடும்ப பிரச்சனை தானே என வெடிந்ததும் சென்று பார்க்கலாம் என்று அவரது குடும்பத்தினரும் விட்டுவிட்டனர். ஆனால் சிறிது நேரத்தில் எல்லாம் தலைகீழாகி போனது. மீண்டும் பாரதியின் செல்போனை தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் பக்கத்து வீட்டாருக்கு போன் செய்து பாரதியை பார்க்க சொல்ல அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அதிர வைத்துள்ளனர். பதறியடித்துக் கொண்டு பாரதியின் குடும்பத்தினர் அங்கு சென்று பார்க்க அவர் தூக்கில் சடலமாக கிடந்துள்ளார். அவரது கணவர் வீரமணி அங்கிருந்து தலைமறைவாகியிருந்தார். என்ன நடந்தது என பெண்ணின் மாமியாரிடம் கேட்டதற்கு கணவனுடன் சண்டை போட்டவர் 8 மணிக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார். ஆனால் 8:50க்கு பாரதி தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். இதனால் மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாரதியின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் பெண்ணின் உடலானது அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்ய அமரர் ஊர்தியில் எடுத்து சென்றுள்ளனர். அப்போது கருவேப்பிளையான் ரயில்வே கேட் பகுதியில் வண்டியை மறித்த பெண்ணின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணமான அவரது கணவர் வீரமணி, மாமியார் மாரிக்கண்ணு உள்ளிட்டோரை கைது செய்ய கோரி ஆவேசமடைந்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த காவல்துறையினர் பெண்ணின் உறவினர்களை சமரசம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பாரதி உயிரிழப்பு தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் பாரதியின் கணவர் வீரமணி, மாமியார் மாரிக்கண்ணு உள்ளிட்ட 2வரையும் கைது செய்தனர். தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து பெண்ணின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆன நிலையில் இளம்பெண் மர்ம முறையில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.